ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் 2025. ஸோ 2 நாள் தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ 6 நாள் டைம் கொடுத்தாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களுக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் இப்போ நான் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சிங்கன்னா நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 6, 7, 8, 9, 14, 15 இந்த லெசன் மட்டும் நான் கொடுத்தது நான் வந்து அதிகமாகவே கொடுத்துருப்பேன். இதை நான் வந்து ஏன் அதிகமாக கொடுத்துருக்கேன்னா, இந்த 8 லெசன் நல்லா டீப்பாக படிச்சுக்கிட்டிங்கனாலே எவ்வளோ கஷ்டமாக கொஸ்டின் பேப்பர் வந்தாலும் டேக்கிள் பண்ண முடியும். அது கொஸ்டின் பேப்பர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரியா, நம்ம கொஸ்டின் பேப்பர் வச்சு பேசுவோம். இப்போ நம்ம இம்பார்ட்டன்ஸ் சொல்லிடுவோம். சரிங்களா, இந்த லெசன்ஸை மட்டும் அதிகமாக தான் கொடுத்துருப்பேன். அது அப்படி தான், நீங்கள் படித்து தான் ஆகணும். மீதி இருக்க லெசன்ஸில் இம்பார்ட்டன்ட் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் கொடுத்துருப்பேன். சரிங்களா, இதெல்லாம் மொத்தத்தில் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களால் ஒரு 70க்கு 65க்கு மேலே எடுக்க முடியும். அந்த டோரையும் பூட்டிடுறோம். ஸோ 70க்கு 70 எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கம்பல்சரி எழுதணும். அந்த கம்பல்சரி கரெக்டாக எழுதணும் அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் வந்து எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம தனியாக வீடியோ போடுவோம். அண்ட் ப்ராப்ளம்ஸ் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். 6th யூனிட் நீங்கள் எல்லா எக்ஸசைஸமும் படிச்சு தான் ஆகணும். அதனால் நான் கொடுத்துருக்க மாட்டேன். 7th யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ட்டு நான் இங்கே கொடுக்கல. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். 8th லெசன் கொடுத்துருக்கேன், 9th லெசன் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதுலேருந்து இந்த வருஷம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு 11, 12, 13 என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஐடென்டிஃபை, ஏபிசி எல்லாம் கொடுத்துருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். யூனிட் 1 செம்ம ஈஸியான யூனிட்டு. இந்த ரவுண்ட் பண்ணிக்கிறதெல்லாம் 5 மார்க்கு. ஸோ இது எல்லாத்தையும் படிக்கணும். இப்போ புதுசாக ஒரு கொஸ்டின் முளைச்சிருக்குது, அந்த 9வது கொஸ்டின் நினைக்கிறேன். அந்த அலுமினியம், அது நிறைய பேர் படிக்கிறதில்ல, படிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 12வதுல இந்த 3 சப்டிவிஷன் படிச்சிருங்க. நிறைய பேர் படிக்கிறதே இல்லை. மீதியெல்லாம் நீங்கள் படிச்சிருவீங்க. ஓகேவா. கிராவிட்டி செப்பரேஷன், இங்கே பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணிக்கேன். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன், சைனைட் லீச்சிங், சிமெண்டேஷன், வில்படிவாக்கல், சைனைட் வேதி கழுவுதல், ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன், நுரைப்பதிப்பு முறை, கிராவிட்டி செப்பரேஷன், புவியீர்ப்பு முறை, அமோனியா லீச்சிங், ஆல்கல் லீச்சிங், ஆசிட் லீச்சிங். இது யாரும் படிக்க மாட்டீங்கன்னு. இதில் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஈக்குவேஷன் படி போதும். மேக்னெட்டிக் செப்பரேஷன் 5 மார்க்கு. காந்த பிரிதல் முறை இங்கே பேராகிராஃப் நோட் பண்ணிக்கேன். ரோஸ்டிங், கால்சினேஷன் ஒரு எக்ஸாம்பிள் போதும். ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி. ஸ்மெல்டிங், பிளிஸ்டர் காப்பர் சின்னது தான். ஆட்டோ ரிடக்ஷன் கண்டிப்பாக சுய ஒடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். 1.6 லீக்யூவேஷன் 2 மார்க்கில் படிச்சுக்கோங்க. வேனார்கள். ஸோ இதெல்லாம் தான் ஃபஸ்ட் லெசன் மோஸ்ட்லி கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் புக் பேக் எல்லாமே இங்கே இருக்குது. 8th கொஸ்டின் மட்டும் டைபோரான் 5 மார்க்கு. யூஸ் ஆஃப் போரான், போரக்ஸ், போரிக் ஆசிட், ஆலம் யூசஸ் மட்டும் நல்லா படிச்சு. சிலிக்கானோட யூசஸ் புக் பேக்கில் இருக்குது. ஓகே. மெக்காஃபி ப்ராசஸ் மட்டும் புக்கினில் படிச்சிருங்க. ஹவு பொட்டாஷ் ஆலம் இஸ் ப்ரிப்பேர்ட், ஈக்குவேஷன் பெருசாக இருந்தாலும் ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி படிச்சிருங்க. அண்ட் புக்கின் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டுக்கும் டைமண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், நோட்ஸில் இருக்கும். நீங்கள் சின்னது பண்ணி படிச்சுக்கோங்க. ரொம்பலாம் நீங்கள் டீப்பாக இறங்க வேண்டாம். 5 மார்க்கில் கேட்பாங்க. டைப்ஸ் ஆஃப் சிலிக்கான்ஸ், இது நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டேங்க. சிலிக்கானின் வகைப்பாடு படிச்சிருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிலிக்கானின் பண்புகள் பார்த்துக்கோங்க. யூனிட் 3ல் இப்போ யூனிட் 1, 2 அதிகமாக இருந்தால் யூனிட் 3 பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பெரிய லெசனை ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இங்கே 22 கொஸ்டின்லாம் கொடுக்கல. நான் வந்து கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின் தான். நான் எதுவுமே அனாவசியமான கொடுக்கல. பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின் தான். தயவுசெய்து இது கோ த்ரூ பண்ணிடுங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா எக்ஸ்ட்ரா புக்கின்னு. ரெட் ஃபாஸ்பரஸ், ஒயிட் ஃபாஸ்பரஸ், வெண் மற்றும் சிவப்பு ஃபாஸ்பரஸ்கள். யூசஸ் ஆஃப் ஃபோஸ்பின், அதாவது ஹோம் சிக்னல்னு சொல்லுவாங்க. ப்ளீச்சிங் பவுடர், சலவைத்தூள் தயாரித்தல். ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி SO2 ஒடுக்கம், கண்டிப்பாக ஒடுக்க பண்பு கண்டிப்பாக கேட்பாங்க. ப்ளீச்சிங் ஆக்ஷன், சலவை பண்பின் SO2. ஸோ SO2 பற்றி கேட்பாங்க. யூஸ் ஆஃப் ஆக்சிஜன், சல்ஃபியூரிக் ஆசிட், குளோரின், நியான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் இதோட யூஸ் எல்லாம் தரவாங்க. ஹீலியம், ஆர்கான்லாம் நான் புக் பேக்கில் இருக்குது. சல்ஃபியூரிக் ஆசிட்லாம் அது விட்டுருங்க. அது விட்டுருங்கல்ல, படிச்சிருங்க. டெக்கன்ஸ் ப்ராசஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டராலஜன் காம்பவுண்ட், இடைநிலை ஆலஜன்கள் பண்புகள். அவ்வளோதான். இது புக்கின் வந்து வெறும் அரை மணி நேரத்தில் படிச்சிடலாம். நான் அவ்வளோதான் கொடுத்துருக்குறேன். இது எல்லாமே குட்டி குட்டி கொஸ்டின்ஸ். யூனிட் 4 இதில் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். 4, 6, 7, 15 மட்டும் 5 மார்க்கு. மீதி எல்லாம் 2 மார்க் 3 மார்க்கு. குரோமைல் குளோரைட் சோதனை 3 மார்க்கு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், படிச்சிருங்க. ஜைகர் நட்டா கேட்டலிஸ்ட் கண்டிப்பாக படிச்சிருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட் படிச்சிருங்க. பாருங்க, இந்த கொஸ்டின் யாரும் படிக்கிறதில்ல. வை டி பிளாக் எலமெண்ட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட், வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ தமிழில் எனக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் கவனித்து படிங்க. ஃபஸ்ட் பேஜில் இருக்கும், 2வது பேஜில் இருக்கும். வை டி பிளாக் எலமெண்ட் என்பது வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ யூனிட் 4 ஈஸியாக முடிச்சிடலாம். ஈக்குவேஷன்ஸ் கம்மி தான். யூனிட் 5 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, வெர்னியர் தியரி, விபி தியரி, அதுக்கப்புறம் ஐசோமரிசம். கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி அவ்வளோ பார்க்க வேண்டாம். அதில் வந்து புக் பேக் என்ன இருக்கோ அது மட்டும் பார்த்தா போதும். விபி தியரி அசம்ஷன் படிச்சிருங்க. நிறைய பேர் படிக்கவே மாட்டீங்க. வெர்னியர் தியரி 5 மார்க் படிச்சிருங்க, அந்த பாஸ்லேட்ஸு. அது போக ஐசோமரிசமில் எல்லா ஐசோமரிசமும் படிக்கிறது நல்லது. அதில் எக்ஸ்ட்ரா நான் இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள்.
இங்கே அது கோஆர்டினேஷன் ஐசோமரிசம், அணைவு மாற்றியம் அயனி மாற்றியம், அதாவது அயனைசேஷன் ஐசோமரிசம். ஐசோமரிசம்னா என்னென்னு எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எழுது போதும், அந்த ஐசோமரிசம் போதும். அடுத்தது புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்க, எல்லாமே கேட்ட கேள்வி. நீ என்ன பண்ண சொல்கிறேன், நான் கம்மியாக பண்ண முடியாது, மாட்டிக்குவேன். ஸோ அதனால் இதெல்லாம் படிச்சிரு. இந்த ரவுண்ட் பண்ணதெல்லாம் 5 மார்க்கு. ஐயூபேக் நேம், அதாவது ஐயூபேக் நேம் இதில் கேட்பாங்க. லிகான் நேம் மட்டும் கேட்பாங்க. அந்த லிகான் நேம் வந்து பேஜ் நம்பர் 140 139 அந்த கேட்டகரியில் இருக்குது. நீங்கள் இந்த ஐயூபேக் நேம் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 3 மார்க் வரக்கு வாய்ப்பு இருக்குது. டெஃபினிஷன்ஸ், சென்ட்ரல் மெட்டல் அண்ட் லிகாண்டு, கோஆர்டினேஷன் நம்பர், அந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. 5.3ல் இருக்குது. ஸோ விபிடி அப்ளிகேஷன், புக்கின் விபிடி அப்ளிகேஷன் படிச்சிருங்க. அது என்ன அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு எல்லாமே போடுறதான, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. இது நிறைய பேர் டப்பாவாக இருக்குன்னு படிக்க மாட்டீங்க. ஸோ 5th லெசன் முடிச்சு. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இப்படி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. யூனிட் 6 ஃபுல்லாக படிச்சிருங்க. 6, 7, 3, 9, 14, 24 இதெல்லாம் 5 மார்க்கு. மீதி எல்லாமே 2 மார்க் 3 மார்க். புக்கின் பார்ப்போம். கேரஸ் சாலிடு, ஐசோட்ரோபி அனைசோட்ரோபி சின்னது தான். 6.3.3 மாலிகுலர் சாலிட், மெட்டாலிக் சாலிட், இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நீங்கள் டீப்பாக படிக்க வேண்டாம், ஒரு 3 லைன் படிங்க போதும். ட்ரா எஃப்சிசி பிசிஎஸ்சி பிராக் விதி, அதுக்கப்புறம் டெரைவ் டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல், அழகு கூட்டின் அடர்த்தியை கணக்கிடுதல், பேக்கிங் எஃபிஷியன்சி எஸ்சி பிசிசி எஃப்சிசி, ஸோ பொதுவித்திறன் சாதாரண கனசதுரம், அதுக்கப்புறம் வந்து பிசிசி, அப்புறம் எஃப்சிசி முகப்பு அப்படின்னு என்னமோ சொல்லுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். கிளாசிஃபை பாயிண்ட், புள்ளி குறைபாடின் கிளாசிஃபிகேஷன், அதாவது வகைப்பாடுகள். ஸோ இதெல்லாமே நம்ம ஜென்ரலாக படிக்கலாம். யூனிட் 6 பொறுத்த ப்ராப்ளம்ஸ் என்ன பார்க்கணும் அப்படின்னா, புக் பேக்கில் இருக்க எல்லா ப்ராப்ளம் பாருங்கள். 8 ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் எக்ஸாம்பிளில் வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் போட்டிருப்போம். ஆமாம், பார்த்துக்கோங்க, பேரியம் சொல்லிவிட்டு. ஓகேவா? ஸோ யூனிட் 7ல் ப்ராப்ளம் பாருங்கள். இங்கே நான் நோட் பண்ணல, ஆனால் ப்ரீவியஸ் வீடியோவில் நோட் பண்ணியிருக்கேன். அது வேணால் ஒரு 8 ப்ராப்ளம் இருக்குது. ஹாஃப் லைஃப் பீரியட் ப்ராப்ளமு, அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் எனர்ஜி ப்ராப்ளம் வேண்டாம், ஹாஃப் லைஃப் பீரியட் ப்ராப்ளமும், அப்புறம் வந்து முன்னாடி வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், ரேட் ஆஃப் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அவ்வளோதான், ஒரு 7 ப்ராப்ளம் இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ யூனிட் 7 இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணியிருக்கேன். புக்கின்லாம் நோட் பண்ணியிருக்கேன். இதில் 7.5.1 வந்து 5 மார்க்கு. தொகைப்படுத்தப்பட்ட முதல் வினை, அதாவது ஃபஸ்ட் ஆர்டர் இன்டெகிரேட்டட் ரேட்லாம். ஹாஃப் லைஃப் பீரியடில் 0 ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர் டெரைவ் பண்ணணும். ஆக்டிவேஷன் எனர்ஜி, இது நிறைய பேர் படிக்க மாட்டேங்க தானே. கிளர்வு ஆற்றல் என்றால் இது படிக்க மாட்டேங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ 7ஆம் லெசன் ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக முடிச்சிடலாம், பார்த்துக்கோங்க. யூனிட் 8 புக் பேக் எல்லாமே படிச்சிருங்க. புக் பேக்கில் ஒரு 8 தான் இருக்கும் போல். 8.1.1 அர்னியஸ் கான்செப்ட், லிமிடேஷனு, லிவிஸ் ஆசிட் லிவிஸ் பேஸு, பிஹெச்பிஓஹெச், பஃபர் சொல்யூஷனு, பஃபர் கெப்பாசிட்டி, பஃபர் இண்டெக்ஸு, ஆண்டர்சன் ஈக்குவேஷன் 5 மார்க்கு. ப்ராப்ளம் வந்து இந்த 4 ப்ராப்ளம் பார்த்தா போதும். எக்ஸாம்பிளில் வந்து அந்த ப்ராப்ளம் பார்க்கணும். பிஹெச் ப்ராப்ளமும் அந்த ஆண்டர்சன் ஈக்குவேஷன் ப்ராப்ளம் இதில் ஈஸி. சாலிபிலிட்டி ப்ராடக்டோட எக்ஸ்பிரஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ யூனிட் 9 வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிறுக்கி இருக்குது. 24th கேள்வி வந்து நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். ரவுண்ட் பண்ணதெல்லாம் 5 மார்க்கு. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டிப்பாக இந்த வருஷம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. புக்கின் பாருங்கள். ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ், சமண கடத்தி 9.1.2, மோலார் கண்டக்டன்ஸ், மோலார் கடத்தி 9.1.1, இதெல்லாம் 2 மார்க்கு கண்டிப்பாக கேட்பான். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ், சரி, காரணிகள், அதாவது மின்னார் பகுதியின் கடத்தித்திறனின் காரணிகள், கண்டிப்பாக ஒரு 4 பாயிண்டாவது படிங்க. கேல்வானிக் செல் குறியீடு, கேல்வானிக் மின்கலத்தின் குறியீடு போன வருஷம் கேட்டாங்க, பட் படிச்சுக்கோங்க. எஸ்ஹெச்சி ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் படிச்சுக்கோங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் கரோஷன், நிறைய பேர் இது படிக்க மாட்டீங்க. அரிமானத்தை தடுக்கும் முறை, ஸோ அந்த எப்படி தடுக்கிறோம் அப்படிங்கிறது. எலக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ் டெஃபினிஷன் மட்டும் படித்தா போதும். ப்ராப்ளம்ஸ், எக்ஸைஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் பாருங்கள். எக்ஸைஸ் ப்ராப்ளம், ஆமாம், எக்ஸைஸ்னால் புக் பேக் ப்ராப்ளம் 18, 20, 21, 27 4 ப்ராப்ளம். எக்ஸாம்பிளில் 2வது எக்ஸாம்பிள் எலக்ட்ரோலைட் கண்டக்டன்ஸோட ப்ராப்ளம், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸோட ப்ராப்ளம் பேஜ் நம்பர் 37 இருக்குது. ஃபேரடே லா சம்பரம் இதுதான். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 10 இதில் ப்ராப்ளம்லாம் கிடையாது, ஆனால் யூனிட்டே ஒரு ப்ராப்ளம் தான், பார்த்துக்கோங்க. நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் படித்தா ஈஸி. 22, 24 வந்து 5 மார்க்கு. மீதி எல்லாமே வந்து 2 மார்க் 3 மார்க்கு. இங்கே எழுதியிருக்கிறது எல்லாமே புக்கின், சரியா? நான் புக்கின் வந்து ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருக்கேயா. எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணியிருக்கேன். நிறையா இருக்கிற கொஸ்டின்ஸு நான் கம்மி பண்ணியிருக்கேன். தயவுசெய்து இந்த ஆட்டோ கேட்டலிஸ்ட்டு, ஆக்டிவ் சென்ட்ரு இதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் விட்டுறாது. இதெல்லாம் பப்ளிக் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். திண்டால் எஃபெக்ட், ப்ரௌனியனு, ஹல் ஹோல்ம்ஸ் டபுள் லேயரு, எலக்ட்ரோஃபோரிசஸ், ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துருங்க. கேட்டசிஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், வினையூக்கின் சிறப்பியல்கள் வந்து 5 மார்க்கு பார்த்துக்கோங்க. ரவுண்ட் பண்ணதெல்லாம் 5 மார்க். அடுத்தது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லி நான் ஒன்று பண்ணியிருக்கேன். இவ்வளவும் படிச்சிருங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 11. ஸோ அப்போது கஷ்டமாக இருக்குது சார், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இங்கே இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கும் பாரு, அந்த இம்பார்ட்டன்ட் ஒழுக்கமாக படி, சரியா? அந்த இம்பார்ட்டன்ட்டில் வந்து விக்டர்மேயர், லூகாஸு, கிளைக்காலோட ரியாக்ஷன் 3ல் ஏதாவது ஒன்று கேட்கலாம்.
அதுக்கப்புறம் மீதி இருக்க ரியாக்ஷன் நல்லா படிக்கிறவங்க படிங்க இதெல்லாம். ஓகே, ரியாக்ஷன் ஆஃப் கிளிசராலில் டிஎன்ஜி ஆக்வலின் கண்டிப்பாக கேட்பாங்க, எல்லாருமே படிக்கணும். ஃபீனால்ஸில் எது வேணாலும் கேட்பான், நான் கொடுத்ததில் எது வேணாலும் கேட்பான், படிச்சிருங்க. நான் காம்ப்ரமைஸே இல்லை, நீங்கள் இதெல்லாம் கம்மி பண்ணக்கூடாது. ஒரு வேளை நமக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் மாற்றி கேட்பாங்க, ப்ராடக்ட்டை வச்சு கேட்பாங்க, கன்வெர்ட் பண்ணி போடுற மாதிரி, இதுலேருந்து இது எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படி கேட்பாங்க. அதனால் கீழே அந்த ப்ராடக்ட் நேமை படிச்சிருங்க. தயவுசெய்து இந்த ப்ராடக்ட் தெரிய விட்டு வராதிங்க. இன்டெரக்டாக கேட்பான் கொஸ்டின்ஸ். இப்போ ஃபினாப்திலின் எப்படி ப்ரிப்பேர் ஆகுதுன்னு கேட்பான். என்ன கொஸ்டின் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஃபினாப்திலின் என்ன அப்படி. அப்புறம் ஹைட்ராக்சி அசோபென்சினா ஏதோ ஒரு கொஸ்டின் இருக்குது, அது எப்படி தயாரிக்கிறேன்னு கேட்டால் என்ன எழுதுவீங்க, அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இங்கே இருக்க ஃபீனால்ஸில் தான் இருக்குது, அது கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்டெரக்டாக கேட்பாங்க. ஈத்தர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே படிச்சிருங்க. ரொம்ப முக்கியமானது வந்து ஆட்டோ எக்ஸ்ட்ரேஷன் ஈத்தர், ஃபிடல் கிராஃப்ட், யூஸ் ஆஃப் டைஎத்தில் இது முடியாதவங்க மட்டும் படிச்சுக்கோங்க. மீதி எல்லோரும் கட்டாயமாக இதெல்லாம் படிக்கணும். முடியாதவங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன், அதை மட்டும் கோத்ரூ பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அதையாவது நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். ஓகே, இல்லைனா மாட்டிக்குவீங்க. யூனிட் 12 பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் 1159 அதையும் பார்த்துருங்க. யூனிட் 12 பொறுத்து இங்கே இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கும் பாருங்கள். அந்த நேமிங் ரியாக்ஷன் பார்க்காம போயிடாத. நேமிங் ரியாக்ஷன்லாம் ஆல்டால் கேண்டிசாரோ மட்டும்தான் 5 மார்க், மீதியெல்லாம் 2 மார்க் 3 மார்க் எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஸோ என்ன சார் இவ்வளவும் இம்பார்ட்டன்ட்ங்கிறீங்க, அதுக்கு நாங்கள் எல்லாமே படிச்சுட்டு போயிடுவோமே அப்படின்னு கேட்டால், உன் புக் எடுத்துப்பார். நான் கொடுத்துருக்கிறது இங்கே ஒரு 10 12 15 ரியாக்ஷன் தான் இருக்கும், எல்லாமே கேட்கக்கூடிய ரியாக்ஷன் தான். இதில் டெஸ்ட் ஃபார் ஆல்டெஹைடில் 4 டெஸ்ட் இருக்கும், அதாவது ஆல்டெஹைடு சோதனை இல்லை, அது படிச்சிரு. ரெடியூசஸ் ஃபார்மிக் ஆசிட், அதாவது ஃபார்மிக் அமிலத்தின் ஒடுக்கம், கண்டிப்பாக இது வந்து 5 மார்க்கில் கேட்பான். கார்பாக்சிலிக் அமிலத்தின் சோதனை, இதுவும் நிறைய பேர் படிக்கிறது இல்லை, படிச்சிருங்க. ஸோ இதெல்லாமே படிச்சுங்க. இதெல்லாம் சாதா ரியாக்ஷன் தான். ரோஸ்மந்து, ஸ்டீஃபன், எட்டாடு, கெட்டர்மன் கோச், யூரோட்ரோஃபின் கண்டிப்பாக படிச்சிருங்க. ஹாலோஃபேம், ஆல்டால் கனசியரோ 5 மார்க்கு. ஸோ யூசஸில் யூஸ் ஆஃப் ஃபார்மலின், யூஸ் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் படிச்சிருங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து படித்து தான் ஆகணும், சரிங்களா. யூனிட் 13 வந்து லைபர்மன் நைட்ரோசோ டெஸ்ட் புக்கின், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரோபென்சின் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், படிச்சிருங்க. இதுலேருந்து கம்பல்சரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஹாப்மன் மஸ்டர்ட் ஆயில் கேட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க. சாண்ட்ரமேயர், கெட்டர்மேன் வச்சு சம்மு கேட்பாங்க, இல்லைனா ஏதாவது ஏதாவது கம்பல்சரி கேட்பாங்க. பால்ஷீமேனும் படிச்சிருங்க. இதெல்லாம் புக்கின். புக் பேக் பார்க்கலாம், 6 கொஸ்டின் தான் புக்கின். இதில் புக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. இதில் 2, 6, 7, 6வது வந்து நேமிங் ரியாக்ஷன் எல்லாமே படிச்சாகணும். 7வது வந்து ஒரு 5 மார்க்கு, 8வதுல 6 ஃபஸ்ட்லேருந்து 6வது வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட். அக்கௌண்ட்டி ரீசன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் தரவாக போய் தான் ஆகணும். நீ புக்கின் படிக்கிறியோ புக் பேக் எது படிக்கிறியோ இதை நீ படித்து தான் ஆகணும் 13th லெசனில். அப்புறம் ப்ராப்ளம் முடியாதவங்க வேண்டாம், நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க மட்டும் இது பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது இதில் ஒரு கொஸ்டின் விட்டுட்டேன், அதை மட்டும் படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். குளோரோபிக்ரின் எப்படி ப்ரிப்பேர் ஆகுதுன்னு கேட்பாங்க. படிச்சிருப்பா, நான் எழுத மறந்துட்டேன். பிக்ரின் அக்கா சாப்டர் 14 வாங்க. இப்போ வந்து சாப்டர் 14, 15 எல்லாருமே படிக்கணும். அதிலெல்லாம் இதெல்லாம் படிக்க மாட்டேன், நட முடிக்கூடாது. சாப்டர் 14 புக் பேக்கில் எல்லாம் படிச்சுட்டு என்ன வேணாலும் கேட்குறான். நீ வேணால் எல்லா பப்ளிக் எடுத்துப்பார், ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டிருப்பான். ஸோ என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்பான், 3 மார்க்லையும் கேட்பான், 2 மார்க்லையும் கேட்பான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புக்கினில் வந்து எபிமஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் முடிஞ்சால் படிங்க. ஆனால் கேட்டால் 5 மார்க்கில் கேட்பான். மீதி எல்லாமே இம்பார்ட்டன்ட்டு, படிச்சு தான் சின்ன சின்ன கொஸ்டின். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், ட்ரா D+ குளுக்கோஸ் வரையணும், ஃப்ரக்டோஸ் வரையணும், கிளைகோசிடிக் லிங்கேஜ், அவ்வளோதான். அடுத்த சாப்டர் 15 1 to 17 வரைக்கும் என்ன கேட்பானே தெரியாது. புக் பேக் நீங்கள் எல்லாமே படிச்சிருங்க, சேஃபு. புக்கின் வந்து ஃபுட் அடிட்டிவ் 15.2, 15.2.1 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட் அடிட்டிவ், அட்வான்டேஜ் ஆஃப் ஃபுட் அடிட்டிவ், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்துக்கோங்க, 2 லைன் எழுதி எக்ஸாம்பிள். ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டிங் ஏஜென்ட்டு, TFM டோட்டல் ஃபேட்டி மேட்டர், இது 3 மட்டும்தான் ஈக்குவேஷன். பியூனா N, பியூனா S, நைலான் 6, நைலான் 6, நைலான் 2, நைலான் 6, இது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஈக்குவேஷன். மீதி எல்லாமே ஈஸி தான். டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் ஸ்ட்ரக்சர் யூசஸ் அது படிக்கணும். அதுலேருந்து என்ன கேட்பானா, அனல்ஜிக்ஸ், அனஸ்தெட்டிக், ஆன்டிஆசிட்ஸ், ஆன்டிஹிஸ்டமின், இது மட்டும் பாருங்கள். ஒரு 15 இருக்கும், இது 4 மட்டும் பாருங்கள், அவ்வளோதான். தட்ஸ் இட், முடிஞ்சிருச்சு. எனிவே சொல்லி முடிக்கிறக்கே எனக்கு முடியாமல் போயிடுச்சு. எனக்கு 15 லெசன் இல்லையா. கண்டிப்பாக இது வந்து இதில் இருக்க எல்லா கொஸ்டினும் படிச்சிட்டிங்கன்னா 70க்கு 70ன்னு நான் சொல்லிட மாட்டேன். ஏன்னா அந்த கம்பல்சரி என்ன வேணாலும் கேட்பாங்க. மீதி எனக்கு தெரிஞ்ச 5 2 மார்க், 5 3 மார்க், 5 5 மார்க்குமே எழுத முடியும். அந்த கடைசி 5 மார்க்கில் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. ஆனால் R சாய்ஸில் வரக்கூடிய நேமிங் ரியாக்ஷன் படித்தா மட்டும்தான் ஒன்றால் எழுத முடியும். நான் கொடுத்துக்கிறதே கம்மி, இதை நீ கம்மி பண்ணி படிச்சுன்னா மாட்டிக்குவேன். ஸோ எனிவே ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. லென்த்தியான வீடியோவாக போயிடுச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ பிளான் என்னென்னா, ஒரு பிளான் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு அந்த ஃபஸ்ட் வால்யூம்லேருந்து முடிச்சிருங்க. ஃபஸ்ட் வால்யூம்லேருந்து ஒரு 7வது லெசன் முடி, ஃபஸ்ட் லெசன்லேருந்து 7வது லெசன் முடி, நாளைக்கு ஆஃப்டர்நூன் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செகண்ட் வால்யூம் கண்டினியூ பண்ணுங்கள். நாளைக்கு ஃபுல்லாக ஃபஸ்ட் வால்யூம், நாளானைக்கு ஃபுல்லாக செகண்ட் வால்யூம், அப்படி படிங்க. தேங்க்யூ. என்னடா ஆச்சு?